டாக்டர், நர்ஸ், யாராவது இருக்கீங்களா? இங்க வாங்கல, எனக்கு வயிறு வலிக்குது, அடி வயிறு வலிக்குது. என் குழந்தைய காப்பாத்துங்க, என்னால வலி தாங்க முடியல. அக்காவை கொல்லணும்னா செல்வநாயகி எப்பவும் செஞ்சிருப்பாங்க. அதனால இது செல்வநாயகி செய்யல, வேற யாரா இருக்கும்? ஒருவேளை சேது, சுபத்ரா, ஸ்ருதி. திடீர்னு அவங்களுக்கு தேவி அக்கா மேல பகவர சான்ஸே இல்ல. நாம புவனா கிட்ட வாசுவ பத்தி விசாரிச்சது தெரிஞ்சுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. போலீஸ்க்கு போகலாமா? அதனால பிரச்சனை வருமே. கடவுளே, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அக்கா குழந்தைய காப்பாத்து. டாக்டர், இவங்க தான் பேஷண்டோட சிஸ்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, செக் பண்ணிட்டு சொல்றேன். வாட் இஸ் திஸ்? பேஷண்ட் வழியில துடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு அட்டெண்டர் கூட போட மாட்டீங்களா? நர்ஸ், இதான் நீங்க வேலை பார்க்குற லட்சணமா? டாக்டர், மருந்து வாங்க லேட் ஆயிடுச்சு டாக்டர். அந்த பிரிஸ்கிரிப்ஷனை கூட. டாக்டர், வலி தாங்க முடியல டாக்டர். கொஞ்சம் பொறுத்துக்குமா. இது சீக்கிரம் வாங்கிட்டு சொல்லு. என்னங்க மேடம், உங்க அக்கா வலியில ரொம்ப துடிக்கிறாங்க மேடம். சீக்கிரம் போய் இந்த மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்க. இது கொடுத்தாதான் வலி நிக்கும். வாங்கிட்டு வரேன் மேடம். செகண்ட் ஃப்ளோர்ல மெடிசன் கிடைக்காது, தேர்ட் ஃப்ளோர் போங்க, அங்கதான் ஸ்பெஷல் கேர் பார்மசி இருக்கு, அங்க போங்க கிடைக்கும். சரி. ஓகே மேடம். மேடம், காலையில இருந்து லிஃப்ட் வேலை செய்யல. நீங்க மேல போகணும்னா படியில தான் போகணும். படையிலையா? ஐயோ, இந்த ஊசி போட்டாதானே அக்காக்கு வலி நிக்கும். டென்ஷன்ல என் ஹெல்த் நான் மறந்துட்டேனே. நானும் கன்சீவா தானே இருக்கேன். டாக்டர் என்னையும் மாடிப்படி ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்களே. முனீஸ்வரா, என் காவல் தெய்வமே, எனக்கு என் அக்கா குழந்தையும் நல்லபடியா இருக்கணும், என் குழந்தையும் நல்லா இருக்கணும். நீ எங்க 2 பேரையும் கைவிட்டுற மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்ல, உன் மேல பாரத்தை போட்டுட்டு நான் என் கடமையை பண்றேன்.